ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பச்சடி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 கிலோ எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சைடிஷ் சமையல் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நல்லா விட்டுருக்கேன், என்ன நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதில் வந்து கடுகு நம்பருக்கு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் சின்ன வெங்காயம் வந்து 250 கிராம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி பச்சடிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தாலே டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தோம்னா இனிப்பாக இருக்கும், அது நல்லா இருக்காது அவ்வளோவா. சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். பொடுசாக அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏதாவது இருக்கும் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா நம்ம 1 கிலோ எடுத்துருக்கோம், அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிளகாய் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் தொக்கு வந்து நல்லா இருக்கும். நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்தோம், அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா மசிய வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்தளவுக்கு நல்லா பொடிசா. அப்போ அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஆனியன் வதங்குறதுக்கு உப்பு போட்டோம். இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். நம்ம இப்போ கேஸ் கட்டர் போட்டு இப்போ வந்து 5 விசில் விட்டுலாம். 5 விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெயிட் போட்டாச்சு. 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அந்த தண்ணிலாம் வற்றணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பச்சடி. விடாமல் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோரேஜ் பண்ணாமல் வெளியிலே வச்சுருந்தோம்னா 2 நாள் 3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வற்றட்டும் ஒரு 10 நிமிஷம். இதில் வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட வறுத்து அரைச்ச வெந்தய பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி தொக்குக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து அரைச்சது சூப்பராக தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளி தொக்கு, தக்காளி பச்சடி. இப்போ ஓரெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தக்காளி தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து பச்சை கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கருவேப்பிலை போடலைன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன அளவுகளோட 1 கிலோ தக்காளிக்கு வந்து 250 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையில் நம்ம வச்சோம்னா இப்போ காலையில் டிஃபனுக்கும் ஆகிடும், மதியானம் லஞ்சுக்கும் இதே நம்ம சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.